ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஒருக்க பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி பேசுங்க, ஓகேவா? சரியா? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா சொல்லுங்களேன். இதுதான் ஒரு பெரிய மூட நம்பிக்கை. ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? பெரிய மூட நம்பிக்கை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸ் எழுதுங்க சார். நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா? இல்லை ஏதாவது மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரை நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா சொல்லுங்க. இல்லை யாராவது வெயிட் குறைச்சிருக்காங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால? நல்லா கேட்டுடுங்க, சரியா? இதுதான் ஒரு பெரிய மூட நம்பிக்கை. வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். இப்போ ரொம்ப ஃபேமஸாக தெரியுமா? முக்கரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடியும். இது எல்லாமே நல்லது தான், எல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை தைராய்டு மாத்திரை நடத்துனாங்களா? சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் சேர்ந்து போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை. நல்லா கேட்டுக்கிடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், பித்தப்பைக்கல், ஃபேட்டி லிவர், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், உடல் பருமன், இது எல்லாத்துக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். ஏன்னா பேலன்ஸ் டயட்டு கடைபிடிச்சா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். என்னது? முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. புரிஞ்சுதா இல்லையா? இந்த புத்தகம் ஹாரிசன். அதில் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை சாப்பிடக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, ஓகேவா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க, ஓகே? லைக் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க, ஓகே?